தங்கமுன்னு ஊரு ஒன்ன மேல தூக்கி வைக்கும், திண்டுக்கல் பூட்டு 2 மாட்டி பூட்டி வைக்கும், விட்டுவாடி ராசாத்தி. ஏனுங்க போதுங்க, இவ்வளவு நேரம் இப்படியே குளிச்சுட்டே இருந்தீங்கன்னா சளி தான் பிடிக்கும். வாங்குங்க மேல. சொல்ல சொல்ல கேட்காம ஆழமா போறீங்களா? வாங்குங்க. இது மூலிகை தண்ணி, இதுல எப்படி குளிச்சா சளி பிடிக்கும்? அதுக்குன்னு ஒரேடியா முங்கிட்டே இருக்க முடியுமா? வாங்குங்க, மணி ஆகுதுல, போலாம். இரு கடைசி முங்குதான், முங்கிட்டு வரேன். சீக்கிரம். ஏனுங்க ரொம்ப ஆழமா போகாதீங்க. ஏனுங்க கேக்குதுங்களா? ஏனுங்க ஏனுங்க என்னாச்சு? ஏனுங்க நான் கூப்பிடுறது கேக்குதுங்களா? ஏனுங்க ஏனுங்க கேக்குதா இல்லையா? ஏதாவது சொல்லுங்க. ஐயோ என்னாச்சுன்னு தெரியலையே. ஏனுங்க கணிக்கணையா குதிச்சிரு, அவரை போய் காப்பாத்தணும். ஏனுங்க ஏனுங்க அம்மா பயந்தே போயிட்டனுங்க. இலோசு குதிச்சிட்டியா? நான் எவ்வளவு பயந்து போயிட்டேன் தெரியுமா? ஏங்க அப்படி பண்ணீங்க? சரி பயப்படாத, நான் தான் மேல வந்துட்டேன்ல. அது சும்மா உன்னை பயமுறுத்தி பார்த்தேன். பயமுறுத்தி பாத்தியலா? ஏனுங்க இதுல இல்லாம விளையாடுவாங்க என்னங்க நீங்க? என்ன கோபப்படுறா? ஏய் உனக்கு புரியலையா? அது ஒருவேளை உண்மையாவே நான் ஆத்துல அடிச்சுட்டு போயிட்டேன்னா உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதான்னு செக் பண்றதுக்காக தான் இப்படி பண்ணேன். அதுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டா தெரியும்னு சொல்லிருப்பேன்ல. இப்படி இல்லாம இறங்குறது? ஒரு நிமிஷம் என் உசுர என்கிட்ட இல்ல தெரியுமா? ஈரக்கொலையே ஆடி போச்சு. கேருங்க, இதுதான் உங்களுக்கு கடைசி. இதுக்கப்புறம் உசுரோட எல்லாம் இப்படி விளையாடாதீங்க. அவ்வளவுதானுங்க. நீங்க இல்லனா நான் என்ன அவனு கூட தெரியாது. ப்ளீஸுங்க, இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. ஹே கண்ணுக்கினியா, நான் சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ணேன். சரி பயப்படாத. ஆனாலும் என் மேல பாசம் இருக்கு என்ன? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அப்ப உங்க மேல பாசம் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்றீங்களா? நீங்க டெஸ்ட் எல்லாம் எதுவும் பண்ண வேணாம். சத்தியமா சொல்றேன், எனக்கு இப்ப உலகமே நீங்க தான். இந்த முத்துமொழி இல்லனா இந்த கண்ணுக்கினியாள் இல்லங்க. ஹே லூசு, இதுக்கு பிறகு எதுல வேணாலும் விளையாடுங்க. ஆனா உசுரோட மட்டும் விளையாடாதீங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியாது. நீங்க விளையாட்டுக்கு பண்ணுவீங்க, அதனால எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் அப்படியே ஜாலியா அப்படியே சும்மா அப்படியே சுத்திட்டு அப்படி இருப்பேன். ஓஹோ, அப்ப எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கூட நீங்க நல்லா ஜாலியா தான் இருப்பீங்கல்ல? நான் இல்லைன்னா வருத்தப்பட மாட்டிய. நான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் போல நம்மளா இல்லனா இவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு. ஆனா உங்க வாயில இருந்தே வந்துச்சுல, நீங்க நான் இல்லனா சந்தோஷமா ஜாலியா தான் இருப்பேன்னு. அட என் பொண்டாட்டி கோவப்பட்டே நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். எவ்வளவு அழகா இருக்கா. எப்படி பொண்டாட்டி கோவத்துல கூட உன் அழகு குறையவே இல்ல. ஏற்கனவே தண்ணி நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு. ரொம்பலாம் ஐஸ் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அடியே ஐஸ் எல்லாம் வைக்கலடி, உண்மையத்தான் சொல்றேன். நீ சிரிச்சு பேசினாலும் அழகா இருக்கிற, கோவப்பட்டா அதோட அழகா இருக்கிற. இந்த அழக ரசிக்கத்தான் உன்னை கோவப்படுத்தி பாக்கணும்னு தோணுச்சு. ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. எனக்கு ஒண்ணு இப்படி ஆயிடுச்சுன்னோனே பத்திரை அடிச்சுட்டு குதிச்சிட்டியே. ஓய், என் மேல அவ்வளவு பாசமா? இருக்காதா பின்ன? நீங்க தானுங்க எனக்கு எல்லாமே. அப்போ உங்க மேல எனக்கு பாசம் இல்லாம எப்படி? பாத்தியலா, மழை கூட பெய்யுது. இப்ப நம்புறீங்களா நான் உங்க மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கேன்னு? மழை பெய்யலனாலும் நம்பியிருப்பேன். விட்டு விட்டு உன்னை பார்க்கும் போது வெட்டி வெட்டி மின்னல் ஒண்ணு மோதும் மனசே. மார்கழி மாசம் அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே. விழி தெருவில் போகும் உந்தன் உருவம் தேடுதே. பாவி நெஞ்ச என்ன செஞ்ச உந்தன் பேரை சொல்லி கொஞ்ச என்ன கொன்னாலும் அப்போதும் பேரை சொல்வேனடி. குட்டி எங்க போன? எவ்வளவு நேரமா உன்னை தேடிட்டு கிடக்குறேன். மேய்ச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? பொழுது இறங்கிருச்சு. எவ்வளவு நேரமா மேய்ச்சிட்டு வர? எங்க போய் ஊரை சுத்திட்டு வர சொல்லு. ஆமா, நான் அப்படியே வயசு குமரி ஊரை சுத்திட்டு வாரேன். தரவ மேய்ச்சிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரமா? உன்னை காணமேனு பதறிட்டு ஓடியாரே, பொறுமையா ஆட்டிக்கிட்டு வர. என்ன உன் எக்ஸாலு மஜ்னுவை பாத்துட்டு வரியா? எது எக்ஸாலா? அடியே மூஞ்ச பேத்து புடுவேன் பேத்து. இன்ன வரைக்கும் அந்த பையனுக்கு லீகலாலாம் டைவர்ஸ் கொடுக்கல. இப்ப வரைக்கும் அவன் ஏன்
பண்ணிடுவ? அடியே, அவன் சிலுக்கு கூட போனாலும் சரி இல்ல சுளுக்கு எடுக்க போனாலும் சரி, அவன் ஏன் மஜ்னுடி. அவனுக்கும் எனக்கும் ஒரு புள்ளையே பிறந்திருக்கு. அவனை எப்படி நான் விட்டு தர முடியும்? என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன தேடி வருவான் பாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் இருக்கிறேன். இரு நம்பிக்கையா தும்பிக்கைன்னு. சரி வீட்டுக்கு வா. ஆட்டா வர இல்ல, நீயும் இல்லாம எனக்கு ஒரு மாதிரி ஆயி போச்சு. ஆட்டா ஸ்டேஷன்ல தானே இருக்குது, போற வழியில அப்படியே பாத்துட்டு போயிடலாம் வா. அடியே, அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை இருக்குதுடி. முக்கியமான வேலையா? என்ன லைலா? விஷயத்தை கேள்விப்பட்டியா? அந்த திமிரு பிடிச்சவ, அதான் அந்த நீலாம்பரிக்காரி. நீலாம்பரிக்காரியா? சரி சொல்லு. அந்த ஃபேக்டரியவே கட்டி முடிச்சிட்டாடி. இன்னும் 2 நாள்ல அந்த ஃபேக்டரியை திறக்கறாங்கடி. ஆமா லைலா, நானும் கேள்விப்பட்டேன். என்ன பண்றது, வயித்தெரிச்சலா இருக்குது எனக்கு. அத பத்தி யோசிச்சாலே தூக்கம் கூட வர மாட்டேங்குது. இல்லடி பொன்னி, இது அப்படியே விடக்கூடாது. ஏதாவது பண்ணி அந்த நீலாம்பரியை ஒரேடியா முடிச்சு விட்டுறணும்டி. எல்லா வகையிலும் முயற்சி பண்ணியாச்சு லைலா. ஆதியனை கூட போராடிட்டு தான் இருக்காரு. ஆனா அவ பின்னாடி நிறைய ஆளுங்களை வச்சிருக்கா. அதான் ஒண்ணுமே பண்ண முடியல. பொன்னி, நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை கவனிச்சீங்களா? ஆளுக்கு ஒரு விஷயத்த பண்றீங்க, அதான் சொதப்புது. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு கூடி நின்னு அவளை மறைச்சா அவளால என்ன பண்ண முடியும் சொல்லு? ஆமால, நீங்க எல்லாரும் சேர்ந்து நீலாம்பரியை முட்டினீங்க. அதுல இருந்து அவ தப்பிச்சு வந்துட்டா. ஆத்தா தனியா போய் அவளை கத்தியால குத்துனாக. அதுல இருந்து அவ தப்பிச்சு வந்துட்டா. ஆமா, ஆதி என்னனாலையும் தனியா ஒண்ணுமே பண்ண முடியல. எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டாக. எப்படியும் அதுல இருந்து தப்பிச்சு வந்துருவாதான். ஆனா நீ சொல்ற மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டா நம்மள மீறி அவளால ஒண்ணுமே பண்ண முடியாதுல லைலா? ஆமா பொன்னி, அதத்தான் நானும் சொல்ல வரேன். இப்ப அந்த விஷயத்த நம்மள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம். கண்ணிக்கினி அம்மா, முத்துமொழி அப்பா, வீரா அம்மா, வேம்பப்பா, அப்புறம் ஆதி சார், இவங்க எல்லா வீட்லயும் எல்லார்ட்டையும் போய் இந்த விஷயத்த சொல்லி எல்லாரும் ஒண்ணு கூடுவோம். ஒண்ணு கூடி சேர்ந்து முயற்சி பண்ணி இந்த நீலாம்பரிய தோக்கடிப்போம். ஆமா லைலா, நீ சொல்றதா சரி. சரி வா, எல்லார்ட்டையும் போய் பேசுவோம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கேப்போம். வா போலாம். அட பாவிகளா, கொற்ற மலையில ஆத்துக்குள்ள என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கறிய? இவங்க எதுக்குமே சரிப்பட்டு வர மாட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். கடைசியில இப்படி எல்லாரையும் ஓவர்டேக் பண்ணிட்டாங்களே. அதுவும் கொற்ற மலையில இவ்ளோ ஜில்லுன்னு ஆத்துக்குள்ள. அப்பப்பா, ஒரு ஆள் வந்து நிக்கிறது கூட தெரியல அந்த அளவுக்கு. சரி, கூப்பிட்டு பாப்போம். கூப்பிடறதா வேணாமா இல்ல அப்படியே ஓடிடலாமா? கூப்பிட்டா கேவலமா இருக்குமோ? சரி கூப்பிடுவோம். நம்ம கண்ணிக்கினியா தானே, நம்ம முத்தண்ணன் தானே, என்ன நினைச்சிட போறாங்க? காதல உழுவுறான்னு பாரு. அடியே கண்ணிக்கினியாள். வீரா, என்னங்க வீரா கூப்பிடுறா. வீரா? வீராதான். ஊரே உங்க 2 பேரும் தேடிக்கிட்டு கிடக்கு. நீங்க 2 பேரும் ஆத்துல சோடி போட்டு குளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. மரத்தடியில நிக்கிறேன், சீக்கிரம் வாங்க. ஏண்டி ஊரே நம்மள எதுக்கு தேடுது? தெரியலைங்க, வாங்க போய் என்னன்னு பாப்போம். முத்தண்ணே, கண்ணிக்கினியா மதனி, வீரா மதனி எல்லாம் ஒன்னா தான் நிக்கிறீங்களா? உங்களை தான் தேடிக்கிட்டு வந்தேன். என்னம்மா பொன்னி? அண்ணே, அந்த நீலாம்பரிய பாத்தியலா? எவ்வளவோ நம்ம கஷ்டப்பட்டோம். ஆனா எல்லாத்தையும் மீறிக்கிட்டு அந்த ஃபேக்டரியும் கட்டி முடிச்சிட்டா. இப்ப அந்த ஃபேக்டரிக்கு திறப்பு விழாவே நடத்த போறாங்கண்ணே. ஆமாமா, கேள்விப்பட்டேன். ஆதி சார் கூட என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்களாம், ஆனா ஒண்ணுமே பண்ண முடியலையாமே. அண்ணே விடக்கூடாதுண்ணே, கஷ்டமா இருக்குண்ணே இடத்த பாக்குறப்பெல்லாம். என்ன பண்றதுனே ஒண்ணுமே புரியலையேமா. நம்ம யாருமே ஊர்ல இல்லாத சமயமா பார்த்து ஆத்த வர கையெழுத்து போட்டு கொடுத்துருச்சுன்னு. அதுதானே இப்ப பிரச்சனை. பொன்னி, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறமா? மதனி, என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த ஃபேக்டரியை ஓட்டவே கூடாது மதனி. ஒருவேளை அவ ஓட்ட ஆரம்பிச்சுட்டானா அந்த ஃபேக்டரியில இருக்கிற கழிவெல்லாம் மறுபடியும் நம்ம ஆத்துக்கே தான் வரும். ஆமா, அது வேணா 100% உண்மை. ஆடு மாடுங்கெல்லாம் நம்ம ஆத்து தண்ணியை தான் குடிக்கிறாங்க. விளைச்சலுக்கு கூட அந்த தண்ணியை தானே நம்ம பயன்படுத்துறோம். ஆமா மதனி, அதுக்கு தான் சொல்றேன். இது மட்டுமா, இந்த ஃபேக்டரி நல்லபடியா ஓடிச்சுன்னா மொத்த வயலையும் வாங்கி மொத்தமா இன்னும் 2 ஃபேக்டரி கூட கட்டுவேன்னு பேசிக்கிட்டு இருக்கா. அட்டிப்பாவே, அவ்வளவு திமிரு வந்துருச்சு அவளுக்கு. சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம்னு நினைக்கிற பொன்னி? உனக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இல்ல சட்டத்தை வச்சுமே அவளை எதுவுமே சாய்க்க முடியல. பெரிய பெரிய ஆளுங்களை கையில வச்சுட்டு ரொம்ப ஆடிட்டு இருக்கா. இதுக்கு என்ன கேட்டா ஒரே ஒரு தீர்வு இருக்கு. இத கூட நானே சொல்லல, நம்ம லைலா தான் சொன்னுச்சு. என்னதுமா? முத்தண்ணே, நம்மளாம் தனித்தனியா ஒரு விஷயத்துக்காக அந்த நீலாம்பரி கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நம்மளாம் ஒட்டுக்கா மொத்தமா ஒண்ணு சேர்ந்துட்டா. சரியா சொன்ன பொன்னி. அவ ஃபேக்டரியை திறக்கிற அன்னைக்கு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராட்டம் பண்ணுவோம். அவ அந்த ஃபேக்டரியை திறக்க விடாம பண்ணுவோம். ஆமா, இன்னும் 2 நாள் தான் அவ ஃபேக்டரியை திறந்துருவா.
நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து அவ ஃபேக்டரிக்கு முன்னாடி உட்கார்ந்து போராட்டம் பண்ணுவோம். போலீஸ் வரட்டும், நம்ம எல்லாத்தையும் சொல்லுவோம். ஆதி என்ன சப்போர்ட் இருக்குது. இந்த விஷயம் பெருசாச்சுன்னா கலெக்டர் லெவலுக்கு கூட போகும். நம்ம பாத்துக்கலாம். நீ ஒன்னும் கவலைப்படாத பொன்னி. வயிற்றுச்சலா இருக்குது மதனி. நம்மளோட சொந்த வயல்ல அவ்வளோ பெரிய ஃபேக்டரியை பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. பொன்னி, நீ சின்ன பிள்ளை. உனக்கு இவ்வளவு பாதிப்பு இருக்கும் போது எனக்கு ஒரு வேலை சோறு போடுறதே அந்த வயதான். அப்ப எனக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும். எப்படியாவது அந்த ஃபேக்டரியை இடிச்சு தரமட்டமாக்கி மறுபடியும் நம்ம வயலை நம்ம வழிக்கே கொண்டு வருவோம். என்ன? சரிண்ணே. ஆதி என்ன கிட்டயும் நான் சொல்றேன். நம்ம எல்லாரும் ஒண்ணு கூடுவோம். இதுக்கு வேற வழியே இல்ல. சரிம்மா. சரி, நான் போய் ஆத்தாவை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிட்டு வரேனே. போயிட்டு வாமா. பொண்ணை சின்ன பிள்ளையா இருந்தாலும் நல்ல விதமா யோசிச்சிருக்கல. ஆமாங்க. ஆனா அந்த பிள்ளை ரொம்ப பாவம். இத்தனை வயசுல இவ்ளோ கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு நம்ம எல்லாரையும் விட்டா யாரும் கிடையாது. நம்ம யாருமே இல்லாத சமயமா பார்த்து ஆத்தா கிட்ட இருந்து ஏமாத்தி கையெழுத்த வாங்கிட்டா அந்த நீலாம்பரி. அவளை சும்மாவே விடக்கூடாது. நம்ம இல்லாத நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு ஏமாத்திட்டால, நம்ம இருக்கிறப்போ நம்ம எல்லாம் யாருன்னு அவளுக்கு காட்டியே தீரணும். ஆமாங்க, காட்டுவோம். கண்டிப்பா காட்டுவோம். ஓய், என்னடி என்ன ஒரே குதூகலமா ஜாலியா இருக்கீங்க? அதுவும் ஆத்துக்குள்ளலாம். அடிச்சி லூசாடி நீ. எல்லாம் எங்களுக்கு தெரியும். பாத்துக்கிட்டு தானே இருந்தோம். அப்புறம் என்ன, எதுவும் விசேஷமா? மூஞ்ச பேத்துருவேன். ஏய், நீ எப்ப சந்தோஷமான செய்தி சொல்லுவேன்னு ஆர்வமா இருக்கேன்டி. எரு, ரொம்ப நல்லா காக்க வைக்காத. சீக்கிரம் சொல்லிருவல. ஏய், அது நடக்கிறப்ப பாத்துக்கலாம். அவ வேற பாத்துக்கிட்டே இருக்காக. என்ன பேசிட்டு இருக்க நீ? சீக்கிரமா சொல்லிருவியா மாட்டியா? அத மட்டும் அது சொல்லுடி. ஐயோ, ஏண்டி மானத்தை வாங்குற? ஏய், நான் என்ன கேட்க வரேன்னு உனக்கு புரியுதா இல்லையா? நல்ல செய்திய சீக்கிரமா சொல்லிருவியா இல்ல கொஞ்சம் நாள் கழிச்சுதான் சொல்லுவியா? சாவட்டிக்கிறாளே. ஏ, சீக்கிரம் சொல்றேன் போதுமா? ஹை, அப்பெல்லாம் நடந்துருச்சா? சரி சரி, சீக்கிரம் சொல்லு. ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கேன். ஐயோ, மானமே போது. மானம் கிட்டவளே, சும்மா இருடி. ஹே, இரு. அப்படி ஏதாவது ஒண்ணுனா முத்தன் எனக்கு சொல்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லிடணும், சரியா? அஸ்கு புஸ்கு, நான் என் புருஷன்ட்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லுவேன். சரி விடு, அதுவும் சரிதான். அதுக்கு காரணமானவர்கிட்ட தானே ஃபர்ஸ்ட் சொல்லணும். சொல்லிக்கோ சொல்லிக்கோ. ஓடி கூறு கெட்டவளே. ஐயோ, மானத்தை வாங்குறாளே. சரி அதை விடு. ஊரே எங்களை தேடுதுன்னு சொன்ன, பொன்னி மட்டும் தான் நிக்கிறா. அப்படி சொன்னா தானே வெரசா வருவிய, அதுக்குதான் சொன்னேன். குய்யால சாவடிக்க போறேன்டி உன்ன. ஹே, என்ன ரெண்டு பேருக்கும் வாய் மட்டும் தான் செய்யுது, குரலே வர மாட்டேங்குது. அப்படியே என்ன ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு பாருங்க, நம்மள கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா. வீரா, என்னமா? அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் போய் அதெல்லாம் பண்ணுவேனா? சும்மா பேசிக்கிட்டு இருந்தேனே. இவ தானுங்க சொன்னா ஊரே நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன்னு. பார்த்தா யாருமே இல்ல. பொன்னியை தான் சொல்லியிருக்க அந்த பயபல்ல. வர வர வீராக்கு லொல்லு ஜாஸ்தி ஆயிட்டே போகுது. அண்ணா, அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே. உங்க ரெண்டு பேரையும் அப்படி பாக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே. சீக்கிரமாவே ஒரு குட்டி முத்துமொழியோ இல்ல ஒரு குட்டி கண்ணுக்கினியாலோ வந்தா நாங்க இன்னும் சந்தோஷப்படுவோம்ல. வழியில வந்துகிட்டு தாமா இருக்கு. சீக்கிரம் வந்து சேர்ந்துரும். ஏனுங்க? ஐயோ, சும்மாவே நம்மள ரொம்ப ஓட்டுவா. இதுல நீங்க வேற என்னனுங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? அட, அப்படி போட அருவால. சந்தோஷம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்ணுக்கினியும் எப்ப அந்த நல்ல விஷயத்த சொல்லுன்னு நான் ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், சீக்கிரம் சொல்லிருஎன்ன. சொல்லிருப்ல. வீரா தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேக்குதுல. ஏனுங்க, உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? சொல்லிருனா கன்ஃபார்ம் ஆனதானே சொல்ல முடியும். அடியே, அதுதான் அதுக்கெல்லாம் விதையெல்லாம் போட்டாச்சு. செடி சீக்கிரம் முளைச்சிரும். நீ ஒன்னும் பயப்படாத. இல்ல இல்ல, வயலுக்கு சொன்ன. வயலுக்கு வயலுக்கு. எல்லாம் உங்களாலதான். வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்குது. ஏமா, நல்லா தானே போய்கிட்டு இருந்தது. அண்ணே, நான் யதார்த்தமா தானே கேட்டேன். அவ இப்படி கோச்சுக்கிட்டு போவா நான் எதிர்பார்க்கலன்னு. என்ன, வீட்டுல போனா என்னென்ன பண்ணுவா? ஓ ஃப்ரெண்டு தானே, ஒன்னும் பண்ண மாட்டா. கோவப்படுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருப்பா. அவளுக்கு ஒழுங்கா கோவம் கூட பட தெரியாதுமா. சரிண்ணே. அண்ணே, அப்படிலாம் கொஞ்சம் அசால்ட்டா விட்டுறாதீங்க. கராத்தே சாம்பியன் வேற. எப்ப வேணா உடம்புக்குள்ள கராத்தே இறங்கலாம், சாமி இறங்குற மாதிரி. ஐயோ, அதுவும் சரிதாமா. நான் வேற ஒரு 3 வாட்டி அந்த புள்ள மத்தவங்களை அடிச்சு துவச்சுதான் பாத்துட்டேனா. அதுல இருந்து அது கிட்ட போகும்போதே பக்கு பக்குங்குது. எங்க நம்மள தூக்கி அடிச்சிருமோன்னு பயமா வேற இருக்குது. சரிண்ணே, பாத்து இருந்துக்குங்க. வேண்டேங்கம்மா. நாங்க ரெண்டு பேருமே உங்களை தேடி தானே வீட்டுக்கு வந்தோம். நீங்க ரெண்டு பேருமே வீட்டுல இல்லையா? சரி, ஆத்துக்கு தான் வந்திருப்பீங்கன்னு நினைச்சிட்டு அவளை வீட்டுல இருக்க சொல்லிட்டு நான் வந்தேன். ஓ, அப்ப வீட்டுல தான் இருக்கானா? சரி, வா போலாம். வாங்கண்ணே. பிரின்சி மேம். என்ன பிரின்சி, பாண்டியன் எங்க தான் போயிட்டாரு? எவ்வளவு நேரமா அவருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கூப்பிட்டியா இல்லையா? மேம், நீங்க வந்திருக்கீங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஆனாலும் சாரி அவ்வளவு லேட் பண்றாருன்னு எனக்கு புரியல. இடியட், இவனால எப்போதுமே எனக்கு டென்ஷன் தான். இவனை கல்யாணம் பண்ண நாள்ல இருந்து நான் என்னைக்குமே டென்ஷன் இல்லாம இருந்ததே கிடையாது.
அங்கிருந்து ஃபிளைட்ட புடிச்சு இவனை நேர்ல பார்த்து சில விஷயம்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். இவன் ஆடி அசைஞ்சு வந்துகிட்டு இருக்கானா? பிரின்சி, அடுத்த ஃபிளைட்டுக்குள்ள நம்ம ஊருக்கு கிளம்பி ஆகணும். அதை இன்ஃபார்ம் பண்ணியா இல்லையா? மேம் அதையும் சொல்லிட்டேன். ஆனா சார் தான் இன்னும் வரல. ச்சே, ஒரு பிசினஸ் மேன் மாதிரியா நடந்துக்கிறான். ஒரு பங்க்சுவாலிட்டி இல்ல, ஒண்ணும் இல்ல. நீலா, நீலா, எப்ப வந்த நீலா? சாரி நீலா, கொஞ்சம் டிராபிக்ல லேட் ஆயி போச்சு. யோ, ஒரு பிசினஸ் மேன் பேசுற மாதிரியா பேசுறேன்? டிராபிக்ங்கற லேட் ஆகுதுங்கற? நீ எல்லாம் எதுக்குமே லாய்க்கே இல்ல, சத்தியமா சொல்றேன். இப்படி எல்லாம் இருந்தனா உன்னை வச்சுட்டு ஒரு பிசினஸ் கூட உருப்படியா பண்ண முடியாது. ஊர்ல இருந்து ஃபிளைட்ட புடிச்சு நானே கரெக்டான டைம்க்கு இங்க வந்துட்டேன். பக்கத்துலயே ஆபீஸ வச்சுக்கிட்டு உனக்குலாம் என்னையா பிரச்சனை? ஒழுங்கான டைம்க்கு வர முடியாது? நீலா, அதான் நான் பண்ணிட்டேன்ல, விட்டுறேன். அதை பத்தி எதுக்கு பேசிக்கிட்டே இருக்க? எக்ஸ்கியூஸ் மீ மேம், சாரி, நான் வெளியே வெயிட் பண்ணவா? இரு பிரின்சி. என்னையா என் பிஏ முன்னாடி திட்டுறேன்னு ரொம்ப அசிங்கமா இருக்கா? உன்னையெல்லாம் அப்படிதான் நடத்தணும். நீலா, நான் ஏன் லேட்டா வந்தேன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்ன திட்டவே மாட்ட. ஓஹோ, அப்படி என்ன காரணம் வச்சிருக்க? எதுக்கு லேட்டா வந்த சொல்லு. கொஞ்சம் தனியா பேசலாமா? சார் நீங்க பாருங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். நீலா, பாண்டியன், என்னது இது? அது ஒண்ணும் இல்ல நீலா. வேலண்டைன்ஸ் டேக்கு நீ இருந்த ஊருக்கு சர்ப்ரைஸா வரலான்னு பிளான் பண்ண. ஆனா அன்னைக்குன்னு எனக்கு ஒரு பெரிய மீட்டிங் நீ அரேஞ்ச் பண்ணி இத பாத்துக்கோன்னு சொல்லிட்ட. அதனால என்னால உனக்கு ஒரு ரோஸ் கூட வாங்கி தர முடியல, விஷ் கூட பண்ண முடியல. நேர்ல உன்னை பார்க்கும்போது ரோஸ் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்குதான் பாக்குறோமா, அதான். கா